அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவர். சொல்லுங்க ஆண்டவர். நல்லா கை கொடுத்து சொல்லுங்க ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மாற்றி மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவாராக. உங்கள் ஜெப கருத்து விண்ணப்பம் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்திற்குள்ளாக கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தயவு செய்து சங்கீதம் திருப்பாடல் 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த வசனம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது ஒரு ஜெப பகுதி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நிறைய ஜெபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்னாள் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காவுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. இப்படி பல ஜெபங்கள் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். சீடர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படியாக கேட்கிறார்கள். அதே போல திருத்தூதர்கள் அன்னை மரியா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இப்போ நாம் வாசிக்கிற இந்த ஜெபமானது ஒரு மனிதன் இக்கட்டின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் இருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் அவர் எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் என்ன செய்கிறேன்? தளர்ந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம், ஆண்டவரே என் மேல இரக்கம் வையும், என் மீது இரக்கமாயிரு. ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாருன்னா ஒரு தளர்ந்து போன மனநிலைமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு குடும்பங்களில் உறவுகளின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? 1000 கோடி சம்பாதித்தவனாக இருக்கட்டும், 50,000 1 லட்சம் பல லட்சம் கோடிகள் வைத்திருக்கிறவர்களாக இருக்கட்டும், எந்த மனிதனாக இருக்கட்டும், அட இல்லைங்க ஒன்றுமே அப்படின்னு சொல்கிற எந்த மனிதன், இல்லாதவனும் சரி இருக்கிறவனும் சரி, படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பிரச்சனைகளால் ஒரு மனிதன் சூழப்படும் பொழுது அந்த மனிதன் என்ன ஆகிறான்னா தளர்ந்து போகிறான். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பல நேரங்களில் தளர்ச்சி. எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் அப்படி சோர்ந்து போகுது, நடக்க முடியலை, பேச முடியலை, எதையுமே ஒரு ஆக்டிவாக செய்ய முடியவே இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்து அவங்க பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ என்ன காரணம் என்று அவர்களோடு உட்கார்ந்து பேச ஆரம்பித்த பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு வந்துட்டேன், எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், டாக்டர்லாம் பார்த்து எனக்கு எல்லா சிகிச்சையும் கொடுத்தாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்போ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளை குறித்து ஏதாவது அவர்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் என்று கேட்க ஆரம்பித்த பொழுது அவர்கள் சொல்ல ஆரம்பித்த காரியம் என்ன அப்படின்னா, என் மகனை ரொம்ப அன்பான பையன், எப்போவுமே நல்ல அன்பு செய்வான்,
நல்லா சொன்னபடி கேட்பான், அப்படி எல்லாம் இருக்கிற பையன். ஆனால் இப்போ கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு நாள் ரொம்ப லேட்டாக வந்தான். லேட்டாக வந்த உடனே நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னப்பா ரொம்ப லேட்டாக வர்ற, முந்தியெல்லாம் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ன உடனே என்னை பார்த்து ஒரு முறைச்சான். நான் என்ன சின்ன பிள்ளை நினச்சிங்களா? நான் என்ன சின்ன பையனா? நீங்கள் நினச்ச மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. என்ன, எங்களுக்கும் வாழ தெரியும். நான் என்ன சின்ன பையன் கிடையாது, நீங்கள் எப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் வேகமாக பையன் பேசிட்டான். அல்லேலூயா. இந்த அம்மா அதிலிருந்து என்ன செய்யலை, தூங்க முடியல. என்னென்னா சிந்தனையில் அவளுக்கு என்ன வந்து விட்டதென்றால், இந்த பையன் எப்போதும் தன் மடியிலேயே இருக்கக்கூடிய பிள்ளை இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்டான், எனக்கும் தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை அவளுக்குள் பல நினைவுகளை உருவாக்கிட்டு, இப்போமே இப்படி இருக்கிறான், நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சால் என்ன ஆவானோ, நம்மளை திராட்டில் விட்டுருவானோ, ரோட்டில் விட்டுருவானோன்னு சொல்லி பல கவலைகள் அவளுடைய இருதயத்தில் வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மா யார்ட்டையும் பேசுறதில்லை, பையன் கேட்டால் கூட பதில் சொல்கிறதில்ல. இப்படியே நிலைமை போயிடு ஒரு தன்னையே ஒரு நோயாளியாக அவள் மாற்றி இருக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்தில் கூட நமக்கு கூட சில நேரங்களில் நல்ல அன்பு செய்த கணவன் திடீர்னு ஒரு வார்த்தையை பேசும் பொழுது, திடீரென்று நாம் நேசித்தவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது, நல்லா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில் வழக்கமானபடி அவங்க செயல்படாமல் கொஞ்சம் விலகி போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது, மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு பரிதவிப்பு, ஒரு கவலை, பலவிதமான எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு உருவாக ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் தளர்ந்து போய் இருக்கிறேன், என்னை குணமாக்கியலும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இதை படிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தை பாருங்களேன். பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கிறது, என் கட்டில் அழுகையால் நனைகிறது, துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, கண்ணீர் விடுகிறேன், அழுறேன், கட்டிலே எதில் மிதக்குது, கண்ணீரில் என் படுக்கை மிதக்கிறது, என் கட்டில் அழுகையால் நனைகிறது என்று அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யாராவது புலம்பலோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனைகள் மத்தியில் வந்திருக்கலாம். சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பல விதத்தில் நசுக்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நேசித்தவர்கள், அன்பு செய்தவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்திலேயே நீங்கள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நபரை போல காணப்படலாம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது நான் வேதத்திலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2வது வசனத்திலேருந்து வாசித்தீங்கன்னா நமக்கு தெரியும். தொடக்க நூல் 1-2 வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றி, உன் இனத்தவிடமிருந்தும் உன் தந்தையுடைய வீட்டில் இருந்தும் நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஆண்டவர் அவர் பார்த்து சொன்னார், உன்னை நான் பெரிய இனமாக மாற்றுவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நானும் ஆசி வழங்குவேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். கை தட்டுங்க பாப்போம். இப்போ ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா, அங்கே நான் உன்னை பழுக செய்வேன், பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாம் புறப்பட்டார். புறப்பட்ட உடனே ஆபிரகாமோடு கூட சேர்ந்து லோத்துவும் புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. லோத்துவும் ஆபிரகாமோடு புறப்பட்டாரு. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால அந்த ஆசீர்வாதம்
லோத்துவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கிடைச்சது. அல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பயணம் நீடிக்கவில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எந்த உறவுகளும் ரொம்ப நாள் தொடர்ந்து வருவதில்லை. பாப்பா வருமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எந்த உறவும் ரொம்ப நாள் தொடர்ந்து வருவதில்லை. நீங்கள் இதை தயவு செய்து எழுதிக்கணும். என்னுடைய ஊழிய அனுபவமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீ உனக்கு விவரம் தெரிஞ்சதில் இன்றைக்கி வர யோசிப்பார். நீ ஒரு வகுப்பில் படிக்கும்போது ஒரு நல்ல 50 மாணவ மாணவிகள் இருந்திருக்கலாம். ஆனால் சில பேரை தான் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை என்ன செஞ்சோம், ஃப்ரெண்டாக இருந்தோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற கொஞ்ச நாளில் மாறிடுது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருங்கின உறவாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நெருக்கமாக இருந்தாங்க, அப்படி சதையும் சதையுமாக நம்மோடு வாழ்ந்தவர்கள், இணைந்து வந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களோடு யாரும் இணைந்து வரவே, சொல்லுங்க, இணைந்து வரவே, ஏன் உங்கள் பிள்ளைங்க கூட உங்கள் கூட இணைந்து வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அல்லேலூயா. எந்த உறவும் கடைசி வர நம்ம கூட இணைந்து வரப்போவது இல்லை. கடைசி வரன்னு சொல்றதை விட நெடுநாள் அதிக நாட்கள் பயணிப்பதில்லை. ஏன், கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பாசம் அந்த நேசம் கூட மாற்றத்தை காண ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமோடு பயணித்த லோத்து, அந்த 2 பேருக்கு இடையில அப்படி வேலைக்காரர்கள் இடையில பிரச்சனை வந்துச்சு. உடனே ஆபிரகாம் பார்த்தாரு, பிரச்சனை முத்துதுப்பா, என்ன பண்ணலாம்? நேர லோத்துவை கூப்பிட்டு சொன்னாரு, இங்க வா, உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நீ வேணா உன் ஆட்களை கூப்பிட்டு நீ எந்த திசை உனக்கு தோணுதோ நீனே தேர்ந்து கொள் என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் நினைப்போம், இங்க வாப்பா, நீ வேணா போறதா இருந்தா போய்க்கோ அப்படி சொன்ன உடனே லோத்து ஆபிரகாம்கிட்ட வந்து, அண்ணே இல்லைண்ணே சரி பண்ணிடலாம்ண்ணே, என்ன நம்ம வேலைக்கார பயிலுக தானே, ஏதாவது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் லோத்து என்ன பண்ணார், இதாண்டா வாய்ப்பு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மனைவி எல்லாரும் புறப்பட்டாங்க. அவர்கள் சோதோம் கொமாரா, நல்ல யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் இருந்த ஒரு பசுமையான இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேளுங்க, ஆபிரகாமோடு பயணித்த ஆபிரகாமோடு வந்த லோத்து அவனுடைய குடும்பம் ஆபிரகாம் விட்டு போயிட்டு, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கம்மா? எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமாக இருந்திருக்குமா? சஞ்சலமாக இருந்திருக்குமா? வேதனையாக இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாக மன துக்கம் இருந்திருக்கும், மனதில் வேதனை இருந்திருக்கும். நம்ம கூட இந்த பயணம் செய்த சில பேர் நம்மளை விட்டுட்டு போகும் பொழுது நம்மளை அறியாமலே நாம் ஜடமாய் மாறிவிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம கூட ரொம்ப ரிலேஷனாக இருக்கிற, இல்லைன்னா ரொம்ப நேசமாக இருந்தவங்க, நம்ம கூடயே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் பிரதர் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க நம்மளை விட்டு விலகும் பொழுது அது நம்மை என்ன கொண்டு வந்துருமா? 3 காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? நம்மளால் அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து வைக்கவே தெரியுமா உங்களுக்கு? முடியவே முடியாது. அடுத்து நமக்கு ஒரு எல்லாமே வெறுமையாக தெரியும், விரக்தியாக தெரியும், எதுலேயுமே பாசிட்டிவாக நமக்கு தெரியவே தெரியாது. 2வது, நாம் எப்படி மாறிடுவோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஹோப் என்பது நமக்கு இருக்காது. எல்லாம் பிளாங்காக இருக்கும், ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறது போல் நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. 3வது, அதை தாண்டி நம்ம எந்த நிலைமைக்கு போயிடுவோம்னா, நாம் நடைபிணமாக மாறிடுவோம், இல்லைன்னா மனநோயாளிகளாக போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இந்த 3 லெவல், ஒன்று உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஸ்டெப் இல்லை, ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் என்ன அதையே நினச்சி அங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடைபிணம் போல மன அழுத்தம் இப்படிலாம் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ லோத்து பிரிஞ்சிட்டாரு, ஆபிரகாம் அதே இடத்துல தான் இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன் தெரியுமா?
மனிதர்கள் எப்போ நம்மளை விட்டு போகிறாங்களோ, உறவுகள் எப்போ நம்மளை கைவிடுதோ, ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வரும், நான் விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். எசையா 54:10 வசனம் வாசிங்க. மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்து போனாலும், உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் இரக்கம் காட்டும் ஆண்டவர். கை தட்டுமா? அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உண்மையிலே சொல்றேன், நான் அனுபவித்து சொல்கிறேன், உங்களில் இருக்கிற ஒவ்வொருடைய மனநிலைமைக்கு தகுந்தபடி தேவன் இந்த வசனத்தின் வழியாய் பேசுகிறார். அல்லேலூயா. மலைகள் நிலை சாயலாம். நிலை சாயுமா? சொல்லுங்க. சாயலாம். என்ன? மலைகள் நிலை சாயலாம். நம்ம பார்த்தோம் சில நேரங்களில் மலைகள், குன்றுகள் என்ன செய்யுது? அதனுடைய இடத்தை விட்டு நகர்ந்து போகும் பொழுது ஒரு பெரிய பேரழிவை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மலைகள் நிலை சாய்ந்தாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்தாலும், ஆண்டு சொல்ல அப்படின்னா பெயருமா? சொல்லுங்க. பெயருமா? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க வம்பாக மாறுவாங்களா? 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 மாறுவாங்க. உங்க மேல ரொம்ப பாசம் காட்டினவங்க, ரொம்ப நீங்க பாசத்தோடு இருக்கிறவங்க, ரொம்ப செல்லர்களை பாருங்க, நீ இல்லைன்னா என்னால் வாழவே அப்படின்லாம் நல்லா டயலாக்லாம் விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்படி எல்லாம் ரொம்ப 2 நாளைக்கு முன்பாக முழுரவு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அப்போ முழுரவு ஜெபத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது, அப்போ அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னார், பிரதர் இந்த, நான் அவர் கேட்டேன், இந்த பிரதர் எங்கே பிரதர் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் கூட உசுருக்கு உசுராக இருந்தவர் பிரதர், உயிருக்கு உயிராக இருந்தவர், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லப்பட்டவர், அவரை பல கோடி ரூபா ஏமாத்திட்டார். அவர் இன்னைக்கு பரிதாபமாக கடனாளியாக, கடனை அடைக்க முடியாமல் அவர் நினைச்சாரு, பல இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் வேதனையோடு இருக்கிறார் என்று புலம்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். மலைகளும் குன்றுகளும் இடம்பெயர்ந்து சாய்ந்து போகலாம். அப்படின்னா என்ன? எனக்கு இவங்க எப்பவும் என் கூடவே இருப்பாங்க நினைக்கிறவங்க நமக்கு விரோதமாகலாம். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட ஆண்டவருடைய அன்பை சிநேகமாக, அவருடைய சிநேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் உம்மோடு சாக தயார்னு சொன்னாங்க. அப்படி தானே? உம்மோடு சாகிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படிதாங்க சொன்னாங்க. உமக்கு என்ன வந்தாலும் அதை நாங்களும் அதில் பங்கு பெறுவோம் அப்படின்னாங்க. சீமோன் பேதுரு அதை அறிக்கையாகவே விட்டார். அல்லேலூயா. ஆனால் பிரச்சனை வந்து என்ன பண்ணாங்க? சொல்லுங்கள். என்ன பண்ணாங்க? இயேசுவுக்காக நின்னாங்களா? ஜீவனை விட்டாங்களா? அந்த பிரச்சனை வந்த உடனே அவர்கள் உலக பிரகாரமான ஒரு பாதையில் போனதுனால விட்டுட்டு ஓடினாங்க, மறுதளிச்சாங்க, ஒருத்தன் காட்டி கொடுத்தான். அது நமக்கு தெரியும். இதே மாதிரி சம்பவங்கள் நமக்கு நடக்கும். உங்கள் பையன் கைவிடலாம், பொண்ணு கைவிடலாம், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்களை விட்டுட்டு போகலாம். இதெல்லாம் நடந்து தான் தீரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணேன் பிரதர், இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்தோம் பிரதர் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சுறாங்க, அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கிறாங்க. ஏங்க? அன்னைக்கு இருந்த அன்பு என்னாச்சு அப்படின்னா அன்பு குறைஞ்சிரும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. மனிதர்களுடைய அன்பு நாட்கள் ஆக ஆக குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போகுமா இல்லையா? குறையுமா கூடுமா? குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். ஏதாவது ஒரு விதத்தில் அது குறைவுக்குள்ளானது. ஏன்? மனிதனுடைய அன்பு குறைவுள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு நிறைவுள்ளது. கை தட்டுங்க பாப்பா. இப்போ ஆபிரகாம் ஒரு அந்த பரிதாபமான ஒரு சூழ்நிலை தான் சொல்லணும். தனிமையான ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆபிரகாமுடைய அந்த சிநேகம், ஆபிரகாமோடு பயணித்த லோத்து பிரிந்த பின்பு ஆபிரகாம் இருக்கிறார், அதே இடத்துல இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஏன்
இந்த வார்த்தைகளை இவ்வளவு தூரம் இந்த காரியங்களை சொல்லி வருகிறேன் என்றால், நம்மை விட்டு நம்மோடு பயணித்தவர்கள் நம்மை விட்டு அகழ்வது என்பது அது வேதனை நிறைந்த அனுபவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மளை டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் உதறி விட்டு அவங்க போகும்போது நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கும்? அப்படியே சுற்றி இருக்கிற எல்லாம் கைவிட்டது போல தெரியும். அல்லேலூயா. இப்போ இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து தொடக்க நூல் ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. 13ஆம் அதிகாரம், தொடக்க நூல் ஆதியாகமம் 13 14வது வசனம் வாசிக்கிறீங்களாமா? லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின் அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சிட்டாரு. பிரிஞ்ச உடனே அங்கே யார் வந்துட்டா? ஆண்டவர் வந்துட்டார். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. சில உறவுகள் நம்மை கைவிடும் பொழுது, அவர்களுக்குரிய ஆதாயத்தை தேடி அவங்க போகும்பொழுது, நாம் தனிமையில் நிற்கும் பொழுது, அங்கே நம்மை ஆண்டவர் தேடி வருகிறார். நம்மளை யார் மட்டும்தான் தேடி வருவா? அவங்களாம் தேடி வர மாட்டாங்க. அல்லேலூயா. சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இடத்த பாருங்க, கைவிடப்பட்ட அந்த இடத்தில் ஆபிரகாம் பிரிந்து சென்ற பின் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. அப்படின்னா அப்போ பிரிந்து சென்ற பின் ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்தார்னா ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பாரு? சொல்லுங்க, எப்படி இருந்திருப்பாரு? கண்டிப்பாக மனவேதனையில் இருந்திருப்பார், சஞ்சலத்தில் இருந்திருப்பார், கேள்வி இருந்திருக்கும். என்னப்பா டக்குன்னு சொன்ன உடனே அந்த பையன் புறப்பட்டு போயிட்டானே அப்படின்னு இருந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதில் என்ன தெரியுமா இருக்கு? தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்து. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நெருக்கமானவங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தவங்க, நாம் நம்பி இருந்தவங்க, நாம் அன்பு செய்தவங்க நம்மளை விட்டு பிரியும் போது நம்ம கண்கள் கீழே தான் பார்க்கும். மேலே பார்க்குமா கீழே பார்க்குமா? சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நாம் அன்பு செய்தவர்கள், நாம் நம்பினவர்கள், அவர்கள் தேவைக்காக நம்மை விட்டு பிரிஞ்சிருவாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா, நம்ம கண்கள், நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பெரிய எதிர்நோக்கை நம்முடைய கண்கள் வைக்கவே வைக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுடைய கண்கள் என்ன செஞ்சுதான்? சொல்லுங்க, ஆபிரகாமுடைய கண்கள் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே சோர்வடைந்து சுற்றி வர அப்படியே மெல்ல அப்படியே பார்த்துட்டு, எங்கே போக போகிறோம்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்க, என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே, அப்படி தான் அவர் இருந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, நீங்கள் இன்னைக்கு எப்படி வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் யார் உங்களை தேடி வர்றா? ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன் கண்களை முதல்ல உயர்த்து. பக்கத்தில் கை குடிச்சிடுங்க, உங்கள் கண்களை முதல்ல உயர்த்துங்க. என்ன செய்யுமா தங்கச்சி? உன் கண்ணை என்ன செய்ய? அக்கா, உன் கண்ணை என்ன செய்ய? உன் மகன்தான் வாழ்க்கை, உன் மகாதான் வாழ்க்கை, உன் நண்பர்கள் தான் வாழ்க்கை, இல்லைன்னா இவங்க தான் வாழ்க்கை, இவங்க இல்லைன்னா என்ன செய்வேன், இப்படி எல்லாம் நீ நினச்சிக்கிட்டே இப்படி இருந்த பத்தியா? இதனுடைய விளைவு என்னன்னா, நீ அப்படியே ஜடம் போல கிடக்கிற. பிரைஸ் தி லார்ட். முக்கிலேயே முடங்கிட்ட. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன் கண்களை எழுந்து படிமா. ஆண்டவர் சொல்றாரு, பார்ப்பா, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே பார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும், யார் கைவிட்டாலும்,
யார் மறந்தாலும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். கண்களை உயர்த்துங்க. உங்க பார்வை உங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நோக்கி இருக்கட்டும், ஆசீர்வாதங்களை நோக்கி இருக்கட்டும். அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த நன்மைத்தனத்தை பாருங்கள். அல்லேலூயா. நீ அப்படியே குண்டு சட்டிக்குள்ள என்ன செய்கிற, குதிரை ஓட்டுறோம் சொல்லும்ல, அப்படியே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற. ஆண்டவர் சொல்றார், இந்த வட்டம் இல்லாம வாழ்க்கை, இதை தாண்டி உனக்கென்று நான் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு என்னமா வச்சிருக்கிறாரு? ஒரு ஆசீர்வாதத்தோட எல்லையை வைத்திருக்கார். நீ என்ன கிடக்கிற? அப்படியே கிடக்கிற. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை ஒரு சின்ன ஒரு அழகான சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அடை காத்தது. அதில் சில விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஒரு கழுகினுடைய முட்டையும் கொண்டு போய் அதில் வச்சாங்களாம். இப்போ கழுகுடைய முட்டையும் கோழியுடைய முட்டைகளும் எல்லாம் குஞ்சு பொரித்தது. இப்போ கோழி குஞ்சோடு சேர்ந்து கழுகு குஞ்சும் வளர்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த கழுகு குஞ்சும் கோழி குஞ்சோடு சேர்ந்து வளர வளர அது என்ன செஞ்சது? அவ்வளோ பூச்சி இதே என்ன செய்யும்? டச் பண்ணிகிட்டே போகும். பிரைஸ் தி லார்ட். இதே போல அது இருந்ததுதான். ஒரு நாள் இந்த கழுகு குஞ்சானது தன்னுடைய கண்களை உயர்த்தி பார்க்க ஆரம்பிச்சுதான். அல்லேலூயா. தனக்கு மேலாக ஏதோ வித்தியாசமாக பறக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ அதனுடைய ரெக்கைகளை அது உயர்த்தி பார்த்ததான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் அதுக்கு தெரிஞ்சுதான், இந்த கோழி குஞ்சுகள் வேற, நான் வேற. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள் அப்படியே புழுப்பூச்சியே பார்த்து மடிஞ்சு போகிற ஜனங்களை போல நானும் மடிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் எடுத்தோம் தலையெழுத்து அப்படியே பேசி புலம்பி சாகிற ஒரு கூட்டம் இது எல்லா மனுஷன்லையும் இருக்குது. நானும் அதே கூட்டத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன தெரியுமா? என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் மாற்றத்தை தரக்கூடியவர். ஆமென். அல்லேலூயா. இந்த கழுகு குஞ்சானது தன் ரெக்கைகளை உயர்த்தியது. அது நான் இந்த சூழ்நிலையிலே இந்த இடத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதை அது உறுதி செய்து அது மேலே பறக்கிறதை போல தானும் பறக்க ஆசைப்பட்ட பொழுது அதனுடைய ரெக்கைகள் விரிந்தது, அது உயரே பறந்தது, அது வெற்றியை நோக்கி பயணித்தது. கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தயவு செய்து எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் அடைபட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை பலவீனமான வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை கலங்கி தவிக்கிற வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை எல்லாரும் நம்ம வைத்து நம்மளை கழுத்தை அறுத்துட்டாங்களே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாத அப்படிங்கிற நிலைமையில் நீ வந்திருக்கலாம். நீ எந்த அடிமட்டமாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஜீரோவான உன்னை ஹீரோவாக்குற தெய்வம் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதன் எந்த தள்ளப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்திலே அவனை உயர்த்துவதற்கு இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்த சொல்ல, ஒரு கண்ணை முதல்ல உயர்த்திப்பார். கண்ணையை கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்காத, கவலையவே பார்த்துக்கிட்டு இருக்காத, பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருக்காத, துன்ப துயரம் போராட்டம் இதையே பார்த்துட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிறாத. அல்லேலூயா. உன் கண்களை உயர்த்து. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளையே மாண்டு போகாமல் உங்கள் கண்களை உயர்த்தி ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். எதை பார்க்கணுமா? அதனால தான் 17ஆம் வசனம் சொல்லுது, நீ எழுந்து இந்த நாட்டின் நெடுக்கிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார். அல்லேலூயா.
அதனால தான் போட்டிருக்கு, ஆபிரகாம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாரி மரத்தோப்பருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. எபிரோன் என்ற அந்த இடத்துல அவர் ஆண்டவருக்கு முன்பாக வந்து பலிபீடம் கட்டினார். எபிரோன் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவு. கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு பிரிந்து போனவங்க, புரிஞ்சுக்கிடாம போனவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை சஞ்சலப்படுத்தினவங்க, தேவைக்கு பயன்படுத்திட்டு தேவையில்லைன்னு விட்டுட்டு போனவங்க, இவங்களெல்லாம் சுமந்து மனநோயாளி ஆகிறாம கவலையிலையும் சஞ்சலத்திலையும் நடைபெணமாகாம ஆண்டவரை நம்புங்க. உங்கள் கண்களை உயர்த்துங்க. உங்களுக்கென்று வைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதத்தை இன்று நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் சத்தமாக சொல்லுங்க. நம்புறீங்களா? தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. நல்ல கைதட்டி பாடுங்க. எல்லாரும் கைதட்டி நல்ல சந்தோஷமா பாடணும். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆண்டவரே, என்னை விரோதித்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், விட்டு விலகினவர்கள் எல்லாருக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்துவோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை குரலை உயர்த்தி சத்தமா பாடுங்க. என்ன மீண்டும், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு கிடைத்த எல்லா விதமான அனுபவங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். என்னை ஏமாற்றியவர்கள், கைவிட்டவர்கள், புறக்கணித்தவர்கள், விலகி போனவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிற இந்த பகுதியை பாருங்க. நீ கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். குறுக்கிலும் நெருக்கிலும் நட. ஆண்டவர் கண்களை நோக்கி ஏறெடுத்து பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கண்களை நாம் ஏறெடுத்து நோக்கி பார்க்கும் பொழுது
நீங்கள் வேதத்தை பாருங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13வது வாசிக்கிற இந்த பகுதியை நல்லா கவனிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், தயவுசெய்து உங்களை வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படிக்கீங்களா? ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராய் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும், ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலைவில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் கண்களை உயர்த்த சொன்னார். கண்களை உயர்த்தின பொழுது ஆபிரகாமுக்கு ஒன்று காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா? நீ தனி ஆள் இல்லப்பா, நீ அனாதை இல்லை, நீ கைவிடப்பட்டவன் இல்லை, நீ புறக்கணிக்கப்பட்டவன் இல்லை. உன்னை விட்டு ஒரு லோத்து தான் போயிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீ எல்லா மக்களுக்கும் தந்தையா இருப்ப. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் கண்கள் உயரட்டும். இன்னைக்கு உங்கள் கண்கள் என்ன செய்யணும்? உயர்த்திப்பார். அப்படியே ஜடமாயிடக்கூடாது, கவலையிலே சோர்ந்து போயிடக்கூடாது, வாடி போயிடாத. ஒருவேளை நீ சில கடன் இருக்கலாம், சில கஷ்டம் இருக்கலாம், தொழிலில்லாத சூழல் இருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீ இழந்து வந்திருக்கலாம். பயப்படாத, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, உலகம் முடியும் கடைசி வரை நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், யோபுடைய புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம், யோபு 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. மலர் போல் பூத்து அவர்கள் உலர்ந்து போகின்றனர், நிழல் போல் ஓடி நிலையற்று போயினர். இத்தகையோர் மீதாவும் கண்களை வைப்பீர், தீர்ப்பிட அவர்களை உம்மிடம் கொணர்வீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இத்தகையோர் மீதாவும் கண்களை வைப்பீர். அப்போ நான் இந்த உலகத்தில் என் கண்களை நான் யார் மீது வைக்கக்கூடாதுன்னா, இந்த நம்பிக்கையற்ற மனிதர்கள் மேலே என்ன செய்யக்கூடாது? கண்களை வைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், நீங்கள் புலம்புறீங்க. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்னதான் ஜெபம் பண்ணாலும் வசனம் கேட்டாலும் புலம்புறதை நிப்பாட்ட முடியலை. முடியுதா? முடியுதாம்மா? முடியலை. அப்படி பண்ணிட்டாங்க பாருங்க, அப்படி பண்ணிட்டாங்க பாருங்க, இப்படி விட்டுட்டு ஓடிட்டாங்க பாருங்க, தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டாங்க பாருங்க. இப்படியே புலம்புறல்ல. என்ன காரணம்னா, உன் கண்கள் எங்கே இருக்குது? இன்னும் அவங்க மேலே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் உன் கண்களை அவங்க மேலே வைக்காத. உன் கண்களை இந்த மாதிரி அற்பமாக இருக்கிற ஒரு மனுஷன் மேலே என்ன செய்யாத. உன்னுடைய கண்களை வைக்காத, பதிக்காத. அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம் கண்களை ஆண்டவர் மீது பதிய வைப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் பிலிப்பியர் தயவு செய்து எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்பர்களே, இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி. கை தட்டுங்க பார்ப்போம். அப்போ என்ன செய்யணும்? கடந்ததை நீ மறக்கணும். அல்லேலூயா. கடந்ததை என்ன செய்யணும்? நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களை மறக்கணும். உங்களை ஏமாத்தினவங்களை நீங்கள் என்ன செய்யணும்?
மறக்கணும். உங்களை விட்டுட்டு ஓடினவங்களை நீங்கள் மறக்கணும். உங்களை தூக்கி எரிஞ்சவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஒரு தெளிவுக்குள்ள வந்துட்டார். என்ன தெளிவு? தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை பற்றியே நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க எதை தேடணும் தெரியுமா? உயர்ந்ததை தேடணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எதை தேடணும்? நீங்க உங்க வாழ்க்கையில உயர்வை தேடணும், ஆசீர்வாதத்தை தேடணும், நன்மைத்தனத்தை தேடணும், சுகத்தை தேடணும். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்ந்த காரியங்களை நீங்கள் தேடக்கூடியவர்களாக மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் அதனால தான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சிட்டாரா? சொல்லுங்க, பிரிஞ்சாரா? ஆனால் பிரிந்த அதே கொஞ்ச காலத்தில் நீங்கள் பாருங்களேன், தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அதில் 21வது வசனத்தை எடுத்து படிங்க. சோதோம் அரசன் ஆபிரகாமிடம் ஆட்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடும், செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிரகாமை செல்வந்தனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட இருந்து லோத்து பிரிஞ்சிட்டாரா? பிரிஞ்ச பின்னால நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சு அவர் போய் சோதோம் கொமோரால போய் அவர் குடியேறிட்டார். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ சோதோமுடைய ராஜா வர்றான், வந்து எப்பாங்க வா, நீ என்னுடைய ஆட்களெல்லாம் ஒப்படைச்சிரு, செல்வங்களை நீயே வைத்துக்கொள் என்று கூறுகிறான். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு கேள்வி கேளுங்களேன். சோதோமுக்கு போன லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா? சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்களை விட்டு போனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பாப்பா சொல்லு, என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? எக்காடி சொல்லு, நீ என்ன செய்வ? சொல்லுமா, நீ என்னம்மா செய்வ? உண்மையை சொல்லு. முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவியா? எக்கா நீ என்ன செய்வ? சொல்லுங்க, என்ன செய்வ? இவளுக்கு இதுவும் வேணும் சொல்ல மாட்டியா? அப்பா, ஒன்று அறியாமலே மனசில் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வந்துடும். பிரதர், உங்களை விட்டு போனாங்கல்ல, என்ன ஆச்சு தெரியுமா? போன வாரம் உங்களை பற்றி கேவலமாக பேசுனாங்கல்ல, உங்களுக்கு போன வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்மளை அறியாமலே முதல்ல நமக்கு நாமே ஒரு வெரி குட் போட்டுக்கிடுவோம். சூப்பர், நம்ம தான் சூப்பர் ஆள். அல்லேலூயா. அவனுக்கு கடவுள் கரெக்டாக ஒரு ஆப்பு. இது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த இருதயம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்டிப்பாக அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து நமக்கு என்ன வராது? ஒரு முதல்ல அனுதாபம் வருமா? வராது. வராமல் அற்பத்தனமான ஒரு சந்தோஷம் வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. சில நேரங்களில் நாங்கள் இந்த வீடு ஒரு சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போன பொழுது அந்த வீட்டுக்காரர் பைக்கில் இருந்து கீழே விழுந்து படுத்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷமோ தெரில. அந்த அம்மா சொல்லுச்சு, இப்போ மாது பொண்டாட்டி அருமை தெரியுதா? சொல்லு, இப்போ மாது சொல்லு. அவர் வலிக்கு காலில் மாவுகிட்ட போட்டு படுக்க வச்சிருக்கு. இப்போ சொல்லுது, பிரதர் இப்போமா சொல்லிட்டு போங்க, பொண்டாட்டிங்கிறவா தேவையில்லை, இப்போ மாது அருமை
தெரியட்டும். அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, மவனை ஒரு நாள் விழுவலை வருவலை. பிரைஸ் தி லார்ட். இது இந்த உலகத்தில் பாருங்களேன், குடும்பத்தில் கூட என்ன சில இதில் பிள்ளைங்க மகனோ மகளோ என்னைக்கா ஒரு நாள் நீ அந்த வருவேன்னு எனக்கு தெரியும். இது எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே லோத்துவுடைய பிரச்சனையை அவர் பார்த்து கண்டுங்காணாமல் இருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்களேன், 14ஆம் வசனம் பாருங்க. தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்விப்பட்டதும், ஆதியாகமம் தொடக்க நூல் 14:14. தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை ஆபிரகாம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டி கொண்டு தான் வரை துரத்தி சென்று அங்கே அவர்களை தோற்கடித்து அங்கே என்ன செஞ்சாராம், அவர் எல்லா செல்வங்களை மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்துவையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆட்களையும் மீட்டு கொண்டு வந்தார். கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். நீங்க கண்களை உயர்த்துகிற நபராக இருந்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. நீங்க கண்களை உயர்த்துகிற நபராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் செய்தவங்களுடைய துரோகங்களை அல்ல, அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை தேடுவீர்கள். எதை தேடுவோமா? நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம், நீ என்னை விட்டுட்டு போயிருக்கலாம், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கணும்? ஆசீர்வாதத்தை, ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் எதை தேடுவான்? சொல்லுங்க, எதை தேடுவான்? ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் எதை தேடுவான்னா, என்னைய புரிஞ்சுக்கிடாம நீ போயிருக்கலாம், ஆனால் நான் என்ன தேடுறேன்னா, உனக்கு ஒரு இழப்பு வருதுங்கிறத நான் தேட மாட்டேன், உனக்கு என்னால் என்ன நன்மை செய்ய முடியுங்கிற அந்த இடத்தை நான் தேடுவேன். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் என்ன தேடிட்டு இருந்தாரு? ஆபிரகாம் வந்து ஒரு செய்தி சொல்றான், யோ அந்த கூட்டத்தில் உம்முடைய உறவினரையும் அகதியாக கொண்டு போறாங்க, அடிச்சு கொண்டு போறாங்க, பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போறான், செல்வங்களெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, உன் சொந்தக்காரன் லோத்துவுக்கு இப்படி ஆயிட்டான் அப்படின்ன உடனே ஆபிரகாம் நம்மை போல கை கொட்டி சிரிக்கலை. அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்னு சொல்லலை. போனான்ல, அவன் போனபடியே அவன் கதையை, அவனை அன்னைக்கே தலையை சொல்லுங்க, இது நம்ம டைலாக சொல்லுங்க, இதோட தலையை முழுகிட்டேன், இனிமே அவன் யாரோ நான் யாரோ. பெற்றவங்க கூட அப்படிலாம் இருக்காங்க, பெற்றவங்க கூட இப்படிலாம் இருக்காங்க. மனம் மாறிக்கணும். இனிமே பிரதர் அவனை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க, அவனை என்னைக்கோ நான் தலை முழுகிட்டேன். ஏங்க உங்கள் பையனுக்கு தாங்க ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான், உங்கள் மருமக தாங்க கேன்சர்னு ஆஸ்பத்திரியில் கிடக்குது, ஐயோ அவெல்லாம் செத்து போய் 10 வருஷம் ஆகிட்டுங்க. நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? நீங்கள் நன்மைகளை பெற முடியுமா? தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் கண்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாத பாதையில் நீ நடக்கணும்னா இன்னைக்கு உன் புத்தியை, உன் சிந்தனையை மாற்றணும். அப்படியே உன்னுடைய சிந்தனை என்ன செய்யுது? இந்த குறுக்கு வழியில் போகக்கூடாது, இந்த உலக பிரகாரமான மக்களை போல நம்ம புத்தியும் இருக்கக்கூடாது. ஆபிரகாம் கேள்விப்பட்டாராம், கேள்விப்பட்டவன் என்ன பண்ணாரு? தான் வீட்டில் இருந்த ஜடகாத்திரமான வீரர்களை கூப்பிட்டுட்டு அவர் தொடர்ந்து சென்று அவர்களை மீட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு ரொம்ப இந்த பகுதியை வாசிக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். உன்னை பற்றி ஏளனமாக பேசுனாங்களா, தரமட்டமாக பேசுனாங்களா, விட்டுட்டு போனாங்களா, பிரிஞ்சு போனாங்களா, நீ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா ஆளாக போய் என்ன செய்யணும்? நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
எனக்கு நல்ல கவனிங்களேன். இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையே கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயு நற்செய்தி, தயவு செய்து ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்கிறவர்களை, அதே மாதிரி 40வது வசனத்தை பாருங்க. ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து நீங்கள் மேலுடைய அவர் எடுத்துக்கொள்ள. இப்போ நீங்கள் ஆபிரகாமை இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து தனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் லோத்துக்கு கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். லோத்துவோட வேலைக்காரங்களும் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களும் பிரச்சனை. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, எப்பாங்க வா, நீ வெறுங்கையா வந்த, ஓடி போயிரு அப்படின்னா சொன்னாரு. சொல்லுங்க, சொன்னாரா? சொல்லுங்க. நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு காலையில் வருது, சரி நேற்று தினம் ஒரு சகோதரர்களே, பிரதர் நீங்கள் பண்ண பிஸ்னஸ், அண்ணன் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கா? அவர் சொன்னார், பிரதர் நான் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டேன், என் ஃப்ரெண்டை என்னுடைய பார்ட்னர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாத்துலேயும் நஷ்ட கணக்கை காமிச்சு இவ்வளோ கடன் இருக்குது, வேணா நீங்கள் எடுத்து நடத்திக்கோங்கட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வருகிறது, நஷ்ட கணக்கையே காமிச்சு அந்த தொழிலை விட்டு என்ன வெளியே அனுப்புறதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கிறது. மன கஷ்டத்தோடு பேசுகிறார். ஆனால் ஆபிரகாம் ஒரு ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதன். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் முதல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் வாழலை. சொல்லுங்க, அவர் சுயநலமா இருந்தாரா? அவரே தேர்ந்து கொள்ளக்கூடிய முடிவை, டிசிஷனை லோத்திட்ட கொடுக்குறார். எப்பாங்க வா, உனக்கு எங்கே தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ என்ன செய்யலாம், உனக்கு கண்ணு முன்னால தேசம் இருக்குப்பா, நீ போகிற இடத்துக்கு போ. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு பண்ணை சொத்து இருக்குது, உங்களை பிரிக்கிறாங்க, பிரிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சமமாக பிரிப்பீங்களா? பிரிப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குன்னு உங்களுக்கு உரிய ஒரு சில காரியங்களை நீங்கள் நிர்ணயம் பண்ணிட்டா அடுத்த பிரிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சும்மா வச்சுடுமே, ஒரு நல்ல தென்னந்தோப்பு இருக்குது, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாறையாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு 4 தென்னை மரம், ஒரு 4 பனை மரம், விதைக்கவும் முடியாது அறுக்கவும் முடியாது ஒரு இடம். தங்கச்சி நீ எதுவுமே எடுப்ப? உங்கள் அப்பாவுக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, இன்னொரு அவர் இடம் வாங்கி போட்டிருக்காரு, நான் வச்சு விடுமா தருவு குளம் பக்கத்தில் இடம் வாங்கி போயிட்டு இருக்காரு. எங்கே விதைக்க முடியுமா அறுக்க முடியுமா? எல்லாம் என்ன இருக்குது, அப்படியே ஒன்று வறண்ட பூமி மாதிரி இருக்குது. என்ன இல்லை, லாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் இருக்குது, நீ போய் வாங்குவியா? அதே இது நாகர்கோயிலில் நல்ல ஜம்முன்னு ஒரு ஊற்றுலாம் போட்டு ஒரு 1000 தென்னை மரம் உள்ள ஒரு தோப்பு இருக்குது, நீ எதை எடுப்ப? நீ எதை எடுப்ப இப்போ சொல்லு? செழிப்பான இடம் தான், ஏட்ட தானே கொடுத்துருக்கீரு. மெல்ல அப்பாவுக்கு ஐஸ் வச்சு அப்படியே தாங்கி தடவி கடைசி வரை நான் தான்ப்பா ஒன்று என்ன செய்வேன் பார்ப்பேன்னு என்னெல்லாம் ஐஸ் வைக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துட்ட அப்படி பண்ணலை. பிரைஸ் தி லார்ட். அவரே சொன்னார், நீ எங்கே போடுறியோ போப்பா, அது உன் வேலை. அப்போ முதல்ல சுய நலன் இல்லாதவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எப்போ சுயநலவாதியாக இருக்கிறீங்களோ அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவது இல்லை. இரண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களை விட்டு ஏமாற்றினது போல உங்களுக்கு தெரிகிற சில காரியங்கள்ல நீங்கள் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அதை கண்டும் காணாமல் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று கேட்டா கொடுத்துரு. ஆபிரகாம் கொடுத்துட்டாருங்க. இப்ப திரும்பவும் நீங்க பாருங்களேன், ஆபிரகாம் லோத்துவை மீட்டாரா? சொல்லுங்க, மீட்டார். மீட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்லணும்?
இப்போ மாதிரி புத்தி இருக்கா? புத்தி இருக்கால? அடங்கி வீட்டில் இரு, ஒழுங்கா பின்னால இரு, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னார். அப்படி தானே? அப்படி சொல்லுவாரா? சொல்லலை அவர். அது உன் வேலை வலிப்பா, உன் செல்வம் எனக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், நானும் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் 1 பேதுரு தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழி சொல்லுக்கு பதில் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? தீமைக்கு பதில் சொல்லுங்கள். தீமைக்கு பதில் என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒருத்தங்க உங்களுக்கு தீமை செஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அதுக்கு பதிலாக தீமை செய்கிறதுல உங்கள் வாழ்க்கை போகக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள விரோதமான எண்ணங்கள், எல்லா விதமான மற்ற மனிதர்களை குறித்த எதிர்மறையான சிந்தனைகள், பழிக்கு பழி வாங்கும் எண்ணங்கள் என்னை விட்டு அகல்வதாக. இப்போ வாசிங்க நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். படிமா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் படி. உன் எதிரி வீழ்ச்சி இருக்கும்போது நீ என்ன செய்யாத? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிரி வீழ்ச்சி இருக்கும்பொழுது, கீழே விழும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் கை கொடு சொல்லு. உன் எதிரி உன்னை விரோதித்தவர்கள், உன்னை கஷ்டப்படுத்தினவங்க, உன்னை அழ வச்சவங்க, உன் நம்பிக்கையை சீர்கெடுத்தவங்க, அவங்களுக்கு இடர்பாடு வரும் பொழுது நீ மகிழாத. என்ன செய்யாத? ஆபிரகாம் மகிழ்ந்தாரா? ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்னா, அவர் என்ன செய்யல? மகிழல, தேடி போனார், உதவி செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் நீதிமொழி 25:21 படிமா. 25ல் 21. உன் எதிரி பசியா இருந்தால், நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எதிரி பசியா இருந்தால் என்ன செய்யணுமா? அப்படின்னா அர்த்தம் என்னமா? தேவையில் இருந்தா அவனுக்கு நீ என்ன செய்? உடனே ஓடி போகணும். உன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஏதோ ஒரு விதத்தில் உன் மேலே கோபத்தில் இருக்கலாம், ஆனால் திடீர்னு அந்த வீட்டில் கதவு திறக்கலைன்னா நீ என்ன செய்யணும்? போய் என்னக்கா ஆச்சு? ஒருவேளை பக்கத்தில் உள்ள அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்னு கேளு. அப்போ நீ கேட்குற பார்த்தியா, அது அவளுடைய மனமாற்றத்துக்கு காலம், கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கிற காலம். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உன் எதிரி பசியாயிருந்தால் உடனே போய் அவனுக்கு உணவு கொடு, தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. இப்படி நீ செய்வதனால் அவனுடைய தலை மீது எரிதனலை நீ குவிப்பாய். அர்த்தம் என்னங்க? அர்த்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன், எனக்கு ரொம்ப அது ஒரு பிடித்த ஒரு பகுதியாக இருந்தது. ஒரு முறை ஒரு சின்ன ஒரு வியாபாரி, ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒரு பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய, அவர் இருந்த இடத்துல அந்த பெட்டி கடை வச்சிருக்காரு. அதை வச்சு அவர் சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெட்டி கடைக்கு முன்னால் கொஞ்சம் இடம் இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்லாம் வருகிற மாதிரி இருந்தது. அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடம் சுத்தம் செய்யப்படுகிறது. உடனே சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோன்னே எதில் எய்த்தாளர் இருந்தவருக்கு, கடை வச்சிருந்தவருக்கு என்ன வந்துட்டு ஒரு பயம் வந்துட்டு, கேள்வி. உடனே விசாரிக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, எய்த்தால ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எய்த்தால என்ன வரப்போகுது? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே டெய்லி 500 ரூபா வாங்குறீங்க, சம்பாதிக்கீங்க.
உங்கள் முன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது, எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இந்த ஆள் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆள் தான். எப்படி முணங்க ஆரம்பிச்சிட்டான், திட்ட ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஏழைகள் வயிற்றில் அடிக்கிறதுக்குன்னே இப்படி எல்லாம் வந்துடுவாங்க, இப்படி புலம்ப ஆரம்பித்தான். அல்லேலூயா. இப்போ அந்த இடத்தை வாங்கி அதில் பில்டிங் வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த இடமானது அஸ்திபார வேலை நடக்குது. இப்போ இவருக்குள்ள மனசில் பொறுமல், வீட்டுக்காரியும் 2 பேரும் ஒரே புலம்பல். ஒரு நாள் இவர்கள் ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே போன பொழுது அங்கே உள்ள குருவானவரை பார்த்த பொழுது அவர் கேட்குறார், என்ன 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, என்னாச்சு, வியாபாரம் எப்படி இருக்கு? உடனே அவர் சொன்னார், எங்கள் வயிற்றில் அடிக்கிறதுக்குன்னே எய்த்தால ஒரு கடையை கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது, நாங்கள் அவ்வளோதான் மண்ணா போக வேண்டியதுதான், புலம்ப ஆரம்பித்தாராம். உடனே இந்த குருவானவர் சொன்னார், முதல்ல உங்கள் வாயிலிருந்து எதிர்மறையாக பேசுவதை நினச்சிங்க நிறுத்துங்க. நீங்கள் அந்த மனிதனை சபிப்பதையும் பழிப்பதையும் நிறுத்திவிட்டு நாளைக்கு ஒன்று பண்ணுங்க. இப்போ வெறும் இடம் தானே இருக்குது. ஆமாம். அந்த இடத்து உரிமையாளர் அந்த இடத்த பார்க்க வருவாரா? ஆமாம். அவர் வந்தவுடன் முதலாவது நீங்கள் அவரை, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன செய்யுங்க, உபசரிங்க. ஒரு நாற்காலி எடுத்து கொடுங்கள், அவரோடு பேசுங்க, அவருக்கு ஒரு மோர் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. முதல்ல அந்த மனிதனோடு நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்க. பாருங்க, இந்த கணவன் மனைவி போனாங்க, நல்ல மதியான வேலையில் அங்கே டென்ட்லாம் ஒன்றும் போடலை. ஆனால் அந்த முதலாளி வந்தவுடனே இவர் பார்த்து, சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், ஏன் சார் வெயிலில் நிற்கிறீங்க, வந்து ஓரமாங்க உட்காருங்க என்று உபசரித்தாராம். மோர் கொடுத்தார். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த குரோதமான மனநிலைமை போய் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்தது. என்னென்ன பிரிவுகள்லாம் பிரிக்கும் பொழுது இந்த முதலாளி ஒரு நாள் அந்த மனிதரை கூப்பிட்டாரு, அவருடைய மனைவியை கூப்பிட்டாரு. உங்களுடைய வியாபாரங்களை பார்த்துருக்கேன், நாணயமாக இருக்கிறீங்க, நல்ல செய்கிறீங்க, சின்ன வியாபாரமாக இருந்தால் கூட இந்த காய்கறி இதெல்லாம் நல்ல நீங்கள் எடுத்து செய்கிறீங்க. அதனால் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே காய்கறிகள் மற்றபடி பல கொஞ்சம் பொருட்கள், உணவு, அதாவது காய்கறி பொருட்கள் இதை பயன்படுத்துறதுக்கு தனிப்பகுதியை வைக்கிறேன், அதனுடைய பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீ எனக்கு பெரிய முதலீடு ஒன்றும் தர வேண்டாம், ஆனால் அதில் வரக்கூடிய லாபத்தில் உமக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னையும் என்னுடைய இந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக நான் சேர்த்து கொள்ளுகிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அந்த முதலாளி அவரோடு கூட பேசினார். இது நடந்த ஒரு சம்பவம். நான் இதை வாசித்த பொழுது நினைக்கிறேன், ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது பார்த்தீங்களா, அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். நீங்கள் அமைதி காப்பது அநேக பிரச்சனைகளை முடித்து வைக்கும். நீங்கள் செய்கிற சின்ன உதவி உங்கள் எதிரியை கூட நண்பர்களாக மாற்றிவிடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யோசித்து பாருங்கள், தயவு செய்து இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நல்ல ஒரு ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பிரச்சனை பெருகிறதுக்கு காரணம் என்ன? பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில். உடனே சூட்டோட சூடாக கொடுத்துடுறோம்ல. என்ன, நீ அப்படி எடுத்த முடிவுகள் தான் உன் பிரச்சனை இன்னும் முடிக்கவே முடியாமல் தவிக்கிற. ஆனால் அமைதியாக இருந்து பார், பொறுமையாக இருந்து பார், உபசரித்து பார், கொடுத்து பார். உன் விரோதமானவர்களை நீ பார்க்கும் பொழுது அதே எரிச்சலோடு பார்க்காமல் அவர்களுடைய பிரச்சனையில் போய் அவர்களுக்கு உன்னுடைய அன்பை வெளிப்படுத்திப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிரி பசியா இருந்தா உணவு கொடு, தாகமா இருந்தா தண்ணி கொடு. நீ அப்படி செய்தா அவர்களுக்கு எரிதலை நீ குவிப்பாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்களில் நாம் புரிஞ்சுக்கிடாதனால தான் நிறைய பேரை விரோதியாகவே பார்க்குறோம். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறது இல்லை, புரிந்து கொள்ளவே இல்லை. நமக்குன்னு ஒரு கற்பனையில் ஒரு உலகத்தில் மற்றவங்களை வச்சு பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நீ நன்மை செய். தீமை செய்தவர்களுக்கு. அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சார்? தீமை செஞ்சாரா நன்மை செஞ்சாரா? தன்னை விட்டுட்டு போன லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே
அந்த இடத்துல ஆபிரகாம் போய் நின்னாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ அதே லோத்துவுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்ன தெரியுமா? அவன் இருந்த சோதோம் கொமோரா பாவத்தில் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இருந்துச்சாங்க. இவன் பாவத்தில் இருந்த சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்க போறார். ஆண்டவர் தேவனே வந்துட்டாரு. வந்து ஆண்டவரே சொல்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். 3 பாயிண்ட் காமிச்சேன். ஒன்று, ஆபிரகாம் சோதோம் லோத்துவுக்கு சான்ஸ் கொடுத்துட்டார். அல்லேலூயா. இரண்டாவது, லோத்துடைய பிரச்சனையில் ஆபிரகாம் போய் நின்றார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்களேன், லோத்து இருந்த அந்த சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்க போறார். நமக்கு தெரியும், தொடக்க நூல் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க வாஸ்து பாருங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பாருங்க 20வது வசனம் 21ஆம் வசனம் ஆண்டவரே சொல்றாரு, நான் உன்கிட்ட இருந்து எதையும் வரேன். சரி. 17ஆம் வசனத்தை பாருங்கம்மா. அப்போது ஆண்டவர் நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, கடவுள் நேர பேசுறாருங்க. இன்னைக்கு கடவுள் பேசாததெல்லாம் கூட பேசினதாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்கிட்ட வந்தார், நேரில் பேசினார், இதோ பாருங்க எனக்கு நேரம் ஆண்டவரே இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், என்னெல்லாம் கதை விடுறாங்க. சரி, அதெல்லாம் விட்டுட்டு போகிறான். ஆனால் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஆபிரகாம், நான் செய்யவிருப்பதை உன்கிட்ட மறைக்க மாட்டேன்ப்பா, நான் போகிறேன், போய் இந்த சோதோம் கொமோராவை அழிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள். சோதோம் கொமோரான்னு ஞாபகம் பேர் சொன்ன உடனே ஞாபகம் யாரை பற்றி வந்திருக்கும்? லோத்துவை பற்றி வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்துக்கலுங்க. சில ஊர் பேரை சொன்னால் உங்களுக்கு மறக்காது. மறக்குமா? சில ஊர் பேரை சொன்னால் உங்களுக்கு, சில பேரை சொன்னாவே உங்களுக்கு டான்னு அடிக்கும். அவங்க பேர் என்ன செய்யும்? ஞாபகத்துக்கு வருமா வராதா? சொல்லுங்க. வருமா? இப்போ உங்களை விட்டுட்டு போன சோதோம் கொமோரால லோத்து இருக்காரு. லோத்து இருந்த ஊரை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அழிக்க போறார். எப்படி இருக்கும்? என்ன ஆனந்தம் என்ன அப்படின்னு பாடுவியா? பாடுற ஆள்லாம் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோதோம் கொமோரா ஆண்டவர் அழிக்க போகிறார். அங்கே பாவம் பெருகியது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்க போறார். பிரைஸ் தி லார்ட். உடனே ஆபிரகாம பாருங்க, ஆண்டவர் அழிக்க போறாருன்னு சொன்ன உடனே, ஆண்டவர் அழிக்க போறாரு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? அவ இருதயத்தில் ஒரு இரக்கம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் உடனே ஆண்டவர் பார்த்து மரிக்கிறார். ஆண்டவரே, பாவிகளோடு நீதிமானை அழிச்சிருவீரா? ஏன்? தான் ஆடாவிட்டாலும் தன் அவருக்கு தெரியுது. ஆஹா, நம்ம சொந்த நம்மளை விட்டு போன தம்பி அங்கே தான் இருக்கிறான். அவன் போயிருக்கலாம், ஆனால் அவனை விட்டு ஏன் இருதயம் என்ன செய்யலை? போகலை. பிரைஸ் தி லார்ட். அவனை பற்றி நான் நினைக்கிறேன்பா, அவனை பற்றி எனக்கு ஒரு சிந்தனை இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்காரு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். ஏன்? யாருக்காக அங்கே ஜெபம் பண்றாருன்னா, அங்கே இருந்த லோத்துவை மைண்டில் வச்சு தான் ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபம் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததனுடைய காரணம் என்னன்னா, பாருங்க, லோத்து பிரிந்து சென்றாலும், லோத்து சுயநலவாதியாக இருந்தாலும், ஆபிரகாம் சுயநலவாதி அல்ல. ஆபிரகாம் அடுத்தவனுடைய பிரச்சனையில் நாம ஏன் தலையிடணும் ஒதுங்கி போகவில்லை. மூன்றாவது, ஆபிரகாம் அழிவில் மற்றவருடைய அழிவை கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் முன்னேறம் இல்லை? ஜெபம் பண்றாங்க, உபவாச கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் போகிறோம். ஆனால் அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் சார்பில் இருந்து போராடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் செய்வார்னு அர்த்தம் என்ன? போராடுவார். யுத்தம் செய்வார்னு அர்த்தம் என்ன? எனக்கு செஞ்சதுக்கு அவங்களுக்கு கைக்கு மேலே கூலி கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யுத்தம் செய்வாருங்கிறத உடனே நீ வேற மாதிரி போகாத. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு நல்லா கவனிப்பா, தயவு செஞ்சு கவனிச்சிரு. ஒருவேளை உன் மாமியார் உனக்கு
சில நேரங்களில் அவனை புரிஞ்சுக்கிடாமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய குடும்பம் சொந்த பந்தம் உன்னைய வெறுங்கையாக அனுப்பியிருக்கலாம். சில நேரத்தில் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பயப்படாத. ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்கு அழிவு வரப்போதுன்னு தேவனை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணணும். லோத்து இருந்த சோதோம் கொமோராவை பத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் ஜெபித்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 18ஆம் அதிகாரம் தான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தின இடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கேடு கெட்டா போகணும், நான் போதும் நமக்கு என்ன அப்படின்னு அவர் இருக்கலை. இன்னைக்கு நம்ம மனசில் எப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றணும். நான் 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். நம்ம முன்னால் எல்லாம் வெறுமையாக தெரியும். 2வது நம்ம நம்பிக்கை பெயரும். 3வது நடைபெணமாக பெயருவோம். இது யாருன்னா உலகத்துக்குள்ளே முங்கி கிடக்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆபிரகாமுடைய ஒரு நல்ல பார்வையை பாரு. ஆபிரகாமே, நீ கண்களை உயர்த்தி பாரு. ஏன் நீ உயர்த்தி பார்த்துட்டன்னா நீ என்ன ஆயிடுவ தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆயிடுவ? நீ உன் முன்னால் இருக்கிற ஒரு பரந்த எல்லையை பார்ப்ப. பிரைஸ் தி லார்ட். எனக்கு நடந்தது நன்மைக்கு. ஆமென். என்னை விட்டு போனது நன்மைக்கு. எனக்கு யார் என்ன துரோகம் பண்ணாலும் அதை தாண்டி எனக்குரிய உயர்வை கடவுள் எனக்கு தருவார். கை தட்டுங்க பாப்பா. 2வது, என்னை விட்டு விலகினவர்களோ எனக்கு பிரச்சனை கொடுத்தவர்களுக்கோ ஒரு வேதனையான நிகழ்வு வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது அதிலே நான் போய் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். 3வது, என்னுடைய வாழ்க்கையில் என்னை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க, என்னை இழப்புக்களை உண்டாக்குனவங்களோ யாராக வேணாலும் இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழிவை என்னால் கண்டும் காணாமல் இருக்கவே முடியாது. தேவ சமூகத்தில் இருப்பேன் அவர்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3 காரியம் புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய பரந்த மனநிலைமை, 2வது ஆபிரகாமுடைய உதவி செய்கிற மனநிலைமை, 3வது ஆபிரகாமுடைய ஜெபிக்கும் மனநிலை. அதனால தான் கடவுள் அவரை விசுவாசத்தின் தந்தையாக, வாக்களிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு பைபிள் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். எபிரேயர், தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 12 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழிகி பெருக செய்வேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன்னை நான் பழுக செய்வேன், பெருக செய்வேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல இறங்கி வந்துச்சுன்னா, ஆபிரகாம் பரந்த மனம் உடையவர், ஆபிரகாம் உதவி செய்யும் மனநிலை உடையவர். 3வது, ஆபிரகாம் தனக்கு முன்பாக சத்துருவா இருந்தாலும் அவனுக்கு இது ஒரு வேதனையான ஒரு துன்பமான நிலைமை வரும்பொழுது அவர் கடவுள் நோக்கி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில கண்களை உயர்த்துங்க. மற்றவங்கள மாதிரியே அப்படி பரிதாபமான ஒரு நிலைமையில் இருந்துடாதீங்க. அல்லேலூயா. பிறருடைய அழிவு, பிறருடைய வேதனை, பிறருடைய உபத்திரவம், பிறருடைய நஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்றால், உங்களைப் போல அழிவுக்குரியவர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, அப்பா இன்னைக்கு வழக்கத்தை விட 2 பிளேட்டு சாப்பிடுவோம், அப்படி இருக்கிற ஜனங்களை மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நான் பைபிள் எடுத்ததுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்ததுக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் கண்களை உயர்த்தினார். குறுக்கிலும் நெடுக்கிலும் நடந்த பொழுது ஆண்டவருடைய வாக்குறுதி அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். நீ வாழ்க்கையில் உயர்வாய், ஆசீர்வதிக்கப்படுவாய்,
மென்மேலும் நலமும் சுகமும் பெறுவாய். அதை அந்த முயற்சி, அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் தங்கணும்னா இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் தூக்கி சுமக்கிறீங்களோ, ஐயோ என் உடலெல்லாம் மெலிஞ்சு போச்சு, பலவீனமாயிட்டு, வலு குன்றி போன, என் படுக்கை கண்ணீரால் நனைகிறதுன்னு நீ யாரை நினச்சி அழுதுகிட்டு இருக்கியோ அதெல்லாம் இயேசுட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே என் கண்களை உயர்த்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. கண்களை உயர்த்துவீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பலவீனமும் நம்முடைய இயலாமையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களும் மாற வேண்டும் என்றால், நம்மளை ஏமாற்றினவங்க, விட்டுட்டு போனவங்க, புறக்கணித்தவங்களையே நினைத்து கொண்டு வாழ்க்கையை ஒரு நடைபெணமாய் மாற்றாதபடி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் கண்களை உயர்த்து என்று சொன்னது போல நாம் கண்களை உயர்த்துவோம். கண்களை உயர்த்தும் பொழுதுதான் நமக்கு தெரியும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்காகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாய் மாறியது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் நன்மையாகவே ஆண்டவர் மாற்றுவார். அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி எல்லாரும் கை தட்டி இந்த பல்லவியை பாடும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், பலனானேன் நான் பலனானேன், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, பாடுவோம். இயேசுவே எல்லாம் இயேசுவே. கைகளை உயர்த்தி எல்லாரோட ஸ்துதிப்போம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆபிரகாம் பரந்த மனப்பான்மை உடையவராக, ஆபிரகாம் அக்கறை உள்ள உதவி செய்கிற மனிதனாக ஆபிரகாம் ஜெபிக்கிறவராய் இருந்தது போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக எங்களை உயர்த்துங்கப்பா. இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிளவு, பிரிவினை, வைராக்கியம், மன்னிக்க முடியாத மனப்பான்மை எல்லாம் வெளியேறட்டும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது இறங்கி வருவதாக. எங்களை வாட்டி வதைக்கிற வியாதி, வருத்தம், குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்கள், சமாதான குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்படி வல்லமை வெளிப்படட்டும், இப்படி அற்புதங்கள் வெளிப்படட்டும், இப்படி ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். இப்படி பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தகப்பனே, நம்முடைய வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி 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 நன்றி.
இந்த நேரம் கட்டிகள் கரைந்து போகட்டும். பலவீனங்கள் வியாதிப்பட்ட அந்த இடத்தில் நம்முடைய வல்லமை இறங்கி வருகிறது. சுக பலன் இறங்கி வருகிறது. தேவனே நம்முடைய தொடுதலின் வல்லமை வெளிப்படுகிறது. மன அமைதி, குடும்ப சமாதானம், நிம்மதி, சந்தோஷத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி. எங்கெல்லாம் தரித்திரங்கள், கடன் பாரம், பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாம் மறைந்து போவதாக. எழுதின விண்ணப்பம் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதியும். உடைய நாம மகிமையடையட்டும். அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பியறலாம். உடைய நாமத்தினால் அற்புதத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எபிரேயர் 6:14 உண்மையாகவே மெய்யாகவே நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது இறங்கி வருகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்.